யாழில் பாரிய காணி மோசடி அதிர்ச்சியில் புலம்பெயர் தமிழர்கள். சஹ்ரானின் சர்ச்சைக்குரிய சத்தியபிரமாண்டம் சபையில் பிள்ளையான் பகிரங்கப்படுத்திய தகவல்கள். ரஷ்யாவிற்கு ஆதரவளித்தால் சீனாவிற்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ நேற்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தனது எக்ஸ் வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் அரசியல் நிலவரம் உள்ளிட்ட பரஸ்பர நலன்கள் குறித்து சுமூகமாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெசில் ராஜபக்ஷ திடீரென இந்திய தூதுவரை சந்தித்தமை முக்கியத்துவம் பெறுவதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காணி ஒன்றை மோசடியான முறையில் விற்பனை செய்த நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டில் வாழும் புலம்பெயர் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான காணியே இவ்வாறு மோசடியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணியை பராமரிக்கும் நோக்கில் உறவினர் ஒருவரிடம் நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிலையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. குறித்த காணியினை 3 துண்டுகளாக பிரித்து ஒரு பகுதியை நபர் ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளார் மற்றும் ஒரு பகுதியை வங்கியில் ஈடு வைத்துள்ளார். மற்றைய காணி துண்டினை தனது உறவினருக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அறிந்து காணி உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய காணி விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்யப்பட்டு யாழ் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். புலம்பெயர் நாடுகளில் வாழும் அதிகளவான தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் காணிகளை கொள்வனவு செய்த நிலையில் மற்றும் ஒருவரின் கண்காணிப்பில் விட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச விசாரணைகளில் கூட எனது பெயர் கூறப்படவில்லை. நான் சிறையில் இருந்ததன் அடிப்படையில் எனக்கு தெரிந்த தகவல்களை விசாரணை ஆணைக்குழுவிற்கு தெரிவித்தேன். நான் விடுதலை போராட்டத்தில் இருந்தவன் என்பதற்காக எல்லாவற்றையும் எனது தலையில் கொட்ட முடியாது என்று ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், இது தேர்தல் ஆண்டு என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சி வேறு சிலரும் ரணித அந்த ஜீவன்களை மையப்படுத்தி இன்னமும் விவாத பொருளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சிலர் அரசியலுக்காக என் மீதும் கை நீட்டுவதனை இங்கு அவதானித்தேன். அவர்களை பற்றி என்னால் கவலை மட்டும்தான் அடைய முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மொட்டுவின் ஆதரவை வழங்குவதற்கு மொட்டுவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ அதிக விருப்பத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் மொட்டுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ இந்த தீர்மானத்தில் மகிழ்ச்சி அடையவில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என அதிபர் விக்ரமசிங்க தன்னிடம் தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் முடிவில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஆனால் நாமல் ராஜபக்ஷவின் கருத்து காரணமாக அதிபர் தேர்தல் அறிவிக்கப்படும் வரை உத்தியோகபூர்வ ஆதரவை வெளியிடுவதில்லை என பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது. விக்ரமசிங்கவிற்கு தொடர்ந்தும் ஆதரவளித்தால் எஞ்சியுள்ள கட்சி ஆதரவாளர்களும் கட்சியை விட்டு வெளியேறிவிடுவார்கள் என்று நாமல் ராஜபக்ஷ கட்சிக்குள் தெரிவித்துள்ளார். ஆனால் இம்முறை அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை கட்சி முன்வைக்க கூடாது என அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் நாமல் ராஜபக்ஷவிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதற்கு அமெரிக்க ஆய்வு கப்பல் ஒன்று விடுத்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்பிற்குள் எந்த ஒரு ஆய்வு கப்பலும் பிரவேசிக்க அனுமதிப்பதில்லை என்று அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவுடன் சம்பந்தப்பட்ட கப்பல் எரிபொருள், தண்ணீர் மற்றும் உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை பெறுவதற்காக இலங்கை கடற்கரைக்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியுள்ளது. கப்பலை உள்ளே செலுத்த அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும் சர்வதேச கடற்பரப்பில் உள்ள மற்றும் ஒரு கப்பல் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதி கோரிய போதிலும் இந்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. சீன ஆய்வு கப்பல் ஒன்று நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான கோரிக்கை முன்னதாக நிராகரிக்கப்பட்டதாக அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது.
பயங்கரவாதி சஹ்ரானின் அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பில் நான் அமைச்சராக பதவி வகித்த வேளையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரு தெரிவித்துள்ளார். மேலும் 2018-5-17 மற்றும் 2018-5-19 ஆகிய காலப்பகுதிகளில் பயங்கரவாதி சஹ்ரான் தொடர்பில் அரச புலனாய்வு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. இதற்கமைய பயங்கரவாதி சஹ்ரானை கைது செய்வதற்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் 2018-7/2 நீதிமன்றில் அனுமதி பெற்றுக் கொண்டனர். அத்துடன் சர்வதேச பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவில் இருந்து இந்தியா நோக்கி வந்த எண்ணெய் கப்பல் மீது ஹவுதி படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே பதற்றம் தொடர்ந்து வருகின்ற நிலையில் ஒரு பக்கம் காசாவில் உள்ள ஹமாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதுடன் இந்த தாக்குதல் சம்பவங்கள் பல மாதங்களாக தொடர்ந்து வருகின்றன. அத்தோடு காசா மீதான இஸ்ரேல் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் செங்கடல் வழியாக செல்லும் வணிக கப்பல்களை குறிவைத்தும் ஏமனில் உள்ள ஹவுதி படை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கிடையே மீண்டும் செங்கடலில் உள்ள ஆண்ட்ரோமேடேரா ஸ்டார் என்ற எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஏமனின் ஹவுதி படையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் கப்பலில் சில மோசமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஹவுதி படையும் இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ளது. பெனாமா கொடியுடன் வந்து கொண்டிருந்த இந்த கப்பல் பிரிட்டன் நாட்டிற்கு சொந்தமானது என்று ஹவுதி செய்தி தொடர்பாளர் யாஹ்யா சாரியா தெரிவித்துள்ளார். அதே நேரம் மிக சமீபத்தில் குறித்த கப்பலை பிரிட்டன் விற்று இருந்ததுடன் அந்த கப்பலின் தற்போதைய உரிமையாளர் ஷீசெல்ஸில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தனியார் கடன் வழங்குனர் கடன் மறுசீரமைப்பில் பின்னடைவுகள் இருந்தாலும் விரைவில் ஒரு முடிவை எட்ட முடியும் என்று சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசியா மற்றும் பசிபிக் துறையின் இயக்குனர் கிருஷ்ணா சீனிவாசன் இதனை குறிப்பிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடனான கலந்துரையாடல்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு பார்வையாளராக சர்வதேச நாணய நிதியத்தின் பங்கை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தனியார் துறை மறுசீரமைப்பில் பின்னடைவுகளை அவர் ஒப்புக்கொண்டுள்ள போதிலும் நடந்து கொண்டிருக்கும் உரையாடல் குறித்து நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் மோதலில் ரஷ்யாவிற்கு ஆதரவளிப்பதை நிறுத்தாவிட்டால் சீனா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவு செயலர் ஆண்டனி பிலிங்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பனிப்போருக்கு பின்னர் இந்த ஒத்துழைப்பு ஐரோப்பிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர் கூறியதாக வெளிநாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன. அமெரிக்கா இந்த நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேலுடனான மோதலை மேலும் அதிகரிப்பதற்கு எதிராக ஈரானுடனான தனது உறவை சீனா பயன்படுத்த என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை வாஷிங்டனிற்கும் பெய்ஜிங்கிற்கும் இடையிலான உறவுகள் தைவான் மற்றும் தென் சீன கடல் மீதான சீனாவின் உரிமை கோரல்களாலும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் மீதான அமெரிக்க ஏற்றுமதி தடைகளாலும் சிதைந்துள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் உளவு பலூன் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் அவை மேலும் பாதிப்பை உருவாக்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.